கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். Turn with us to 1 Corinthians chapter 10. Verse 1 Corinthians 10 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். We shall read verse 1 down. Moreover, brethren, I would not that ye should be ignorant how that all our fathers were under the cloud, and all passed through the sea, and were all baptized unto Moses in the cloud and in the sea, and did all eat the same spiritual meat, and did all drink the same spiritual drink, for they drank of that spiritual rock that followed them, and that rock was Christ. எப்படி இருக்க சகோதரரை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்குள்ளாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படி அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. But with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. அப்படி இருந்தும் அவர்கள் அநேகமான பேர்களிடத்தை தேவன் பிரியமா இருந்ததில்லை, வனாந்திரத்தை அழிக்கப்பட்டார்கள். Today we'll continue the message the Lord gave us last week. கடந்த வார்த்தையை கற்றுக்கொள்வதான செய்தியை இன்றைக்கு தொடர்ந்து நாம் கவனிக்க போகிறோம். Warning against losing destiny. இலக்கை இழந்து போகிறதுக்கு போகாதபடிக்குள்ள எச்சரிக்கை. Warning against losing destiny. இலக்கை இழந்து போகாதபடிக்குள்ள எச்சரிக்கை. The last week the Lord spoke to us. கடந்த வாரத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். Many brothers came and told me that it was a challenge to them. அநேக சகோதரர்கள் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். Here we read, இங்கே நாம் வாசிக்கிறோம், all Israelites they left Egypt. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்தை விட்டார்கள். They are our fathers. அவர்கள் நம்முடைய பிதாக்கள். And they all passed through the sea. அவர்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள். All were baptized. அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். All ate the spiritual meat. எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள். All drank the same spiritual drink. எல்லாரும் அதே ஞான பானத்தை பானம் பண்ணினார்கள். But in verse 5 is highly dangerous. 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான அப்படி இருந்தும் என்ற வார்த்தை மிக ஆபத்தான ஒன்று. ஆனாலும் all didn't reach their destiny. எல்லாரும் தங்களுடைய இலக்கை போய் அடையவில்லை. They were overthrown in the wilderness. வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். Their corpses littered the wilderness. அவர்களுடைய சவங்களானது வனாந்திரத்தை சுவரை கடந்தது. In Greek, Paul was using a beautiful picture. கிரேக்க மொழியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். Somebody could turn and see the wilderness. யாராவது ஒரு திரும்பி வனாந்திரத்தை பார்க்க முடியாது. The wilderness was completely littered with the corpses of Israelites. வனாந்திரமானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சவங்களாலே அப்படியே கடக்கிறதாக காண முடியும். Who were those Israelites? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? They all were redeemed by the blood of the Passover lamb. அவர்கள் எல்லாரும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். They all left Egypt. அவர்கள் எகிப்தை விட்டவர்கள். They all crossed the Red Sea. எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தை கடந்தவர்கள். The feet of every one of them walked on the dry land of Red Sea. அவருடைய ஒவ்வொருவருடைய பாதங்களும் காய்ந்து போன சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக நடந்து வந்தது. They all ate manna. அவர்கள் எல்லாரும் மன்னாவை புசித்தார்கள். They all drank water from the rock. அவர்கள் எல்லாரும் கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். They all were led by the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியால் நடத்தப்பட்டார்கள். They all were led by the pillar of cloud and the pillar of fire. அவர்கள் எல்லாரும் அக்கினி ஸ்தம்பத்தினால் மேக ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட்டார்கள். They all saw the miracles of God. அவர்கள் எல்லாம் தேவனுடைய அற்புதத்தை கண்டார்கள். But the Spirit of God could not say that they all inherit the promise of God. எல்லாரும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள் சொல்லி ஆவியானவர் சொல்ல முடியாது. The Spirit of God couldn't say that all entered into the heavenly into the promised Canaan. எல்லாரும் வாக்குத்தத்தமான கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தார்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்ல முடியாது. How sad it was. அது எவ்வளவு துக்கமான ஒரு காரியம். The Spirit of God says, தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், this is written
for our admonition. நாம் எச்சரிக்கப்படும்படியாக சொல்லப்படுகிறது. This is for our example. நமக்குள்ள உதாரணமாக all left Egypt, எல்லாரும் எகிப்தியர்கள், all were baptized, எல்லாரும் ஞானஸ்நானம் all received the Holy Spirit, எல்லாரும் பரிசுத்த ஆவியை all were led by the Spirit of எல்லாரும் God, தேவனுடைய ஆவியால் all நடத்தப்பட்டார்கள், were satisfied with the manna, எல்லாரும் மன்னாலால் திருப்தி அடைந்தார்கள். all cannot reach the heavenly Canaan. ஆனால் எல்லாருமே பரலோக கானானுக்குள்ள பிரவேசிக்க We முடியவில்லை. put a rough calculation. ஒரு கணக்கை நீங்கள் போட முடியுமா? 18 lakhs of people left Egypt. ஏறக்குறைய 18 லட்சமான ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டார்கள். Out of 18 lakhs left Egypt, எகிப்தை விட்ட 18 லட்சம் ஜனங்களுக்குள்ள nearly 17 lakhs 99,998 people were destroyed in the wilderness. வனாந்தரத்துக்கு ஏறக்குறைய 17,99,998 பேர் அழிந்து போனார்கள். They all were destroyed in the wilderness. எல்லாரும் வனாந்தரத்துக்கு அழிந்தார்கள். How terrible it was. அது எவ்வளவு பயங்கரமான ஒன்று. Save 2 persons. 2 பேர் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். Praise be to Lord, slowly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I praise God for the wonderful work the Lord is doing in our church. நம்முடைய சபையில கர்த்தர் செய்த அற்புதமான கிரியைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even the Lord was giving revelations and insights to our believers. நம்முடைய விசுவாசிகளின் கர்த்தர் நோக்கத்தையும் அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தலையும் கர்த்தர் வருகிறார். Yesterday one brother came and talked to me. ஒரு சகோதரனுக்கு வந்து பேசினார். I encourage you to come and talk. வந்து பேசும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். That brother said, அந்த சகோதரன் சொன்னார்கள், in the days of நோவாவுடைய நாட்களிலே how many million people would have been on the face of the earth? எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த பூமி மேல இருந்து இருக்கக்கூடும்? How many million people would have been on the face of the இந்த earth? பூமியில எவ்வளவு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும்? Only 8 people were saved. 8 பேர் மாத்திரம் தான் Just think ரட்சிக்கப்பட்டார்கள். about the proportion. அந்த விகிதத்தை கொஞ்சம் யோசித்து Just பாருங்க. think about the proportion. அந்த விகிதத்தை கொஞ்சம் யோசித்து Only பாருங்க. 8 people were saved. 8 பேர் மாத்திரம் தான் All ரட்சிக்கப்பட்டார்கள். the rest were destroyed. மற்ற எல்லாரும் Think அழிக்கப்பட்டார்கள். about the days of Lot. லோத்துடைய நாட்களை நினைத்து பாருங்கள். How many people were in the city of Sodom and எத்தனை Gomorrah? ஆட்கள் சோதோம் குமாரா பட்டணத்தில் இருந்தார்கள். Only the Lord's family. லோத்தினுடைய குடும்பம் Even மாத்திரம் there தான். his wife அங்கேயும் கூட அவனுடைய மனைவி she was lost. அவள் இழந்து போனாள். And his sons-in-law were lost. தன்னுடைய மருமக்கள்மார்கள் இழந்து போனார்கள். Only he and his 2 daughters. அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் மாத்திரம் How many were destroyed? எத்தனை பேர் You அழிக்கப்பட்டார்கள்? and I have to be very careful. நீங்களும் நானும் மிக கவனமாக இருக்க வேண்டும். That's why the Bible says, with fear and trembling perfect your salvation. ஆகினால் பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் என்று சொல்லப்படுகிறது. All who crossed the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை கடந்து போன எல்லாரும், all who were baptized, ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட all எல்லாரும், who ate the spiritual food, ஆவிக்குரிய ஆகாரத்தை புசித்த எல்லாரும், all who drank the spiritual drink, ஆவிக்குரிய தண்ணீரை குடித்த எல்லாரும், there's not a guarantee. Their privileges are not a guarantee that they would inherit the promised land. அவர்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்கள் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தமான தேசத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள் என்பதற்கு அத்தாட்சி அல்ல. When we are studying the Bible carefully, வேதத்தை கவனமாக நாம் வாசிக்கிற I was வேளையில் able to see a few reasons why these saved Lot lost their salvation. இப்படி ரட்சிக்கப்பட்ட இந்த கூட்டமான ஜனங்கள் எப்படி தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். Last week we were able to see 3 things. கடந்த வார்த்தை 3 காரியங்களை நாம் பார்க்கக்கூடிய One was ஒன்று idolatry in them. அவர்களுக்குள்ள இருந்த விக்கிரக ஆராதனை. They started substituting something for God. தேவனுக்கு பதிலாக பிரதியாக ஏதோ ஒன்றை அவளால் கொண்டு வர முடிந்தது. They tried to replace God with a golden calf. தேவனுக்கு பதிலாக பொன் கன்றுக்குட்டியை அவள் கொண்டு வர முடிந்தது. Idolatry is simply replacing God with man or money or matter. விக்கிரக ஆராதனை சொல்லப்படுவது தேவனுக்கு பதிலாக பணத்தையோ மனுஷனையோ அல்லது பொருளையோ கொண்டு வர காரியம். They found a substitution on their way for God. தேவனுக்கு பதிலாக அவருடைய வழியில வேறு பிரதி காரியத்தை எடுத்துக்கொண்டார்கள். Even in the spiritual life of many Christians, அநேக கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் even after salvation, ரட்சிப்புக்கு பிறகு instead of totally depending upon God, they find a substitution. முற்றிலுமாக தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக கூட வாயில ஒரு சேர்த்து சார்ந்து கொள்வார்கள். Instead of taking God's counsel, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக take the counsel of men. மனுஷனுடைய ஆலோசனையை கேட்கிறார்கள். Instead of following the guidance of God, தேவனுடைய ஒரு நடத்துதலை பின்பற்றுவதற்கு the Spirit பதிலாக of God is speaking to you. தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய They are பேசுகிறார். following the guidance of their parents. அவருடைய பெற்றோருடைய ஆலோசனையையும் பின்பற்றுகிறார்கள். Even if that guidance is totally against the word of God, அந்த ஆலோசனையான தேவனுடைய வசனத்துக்கு முற்றிலும் விரோதமாக இருந்தாலும் கூட they take that guidance. அந்த ஆலோசனை எடுத்துக் You are கொள்வார்கள். replacing God with your mother. தேவனுக்கு பதிலாக உங்களுடைய தாயாரை நீங்கள் The வைக்கிறீர்கள். Bible gives you a counsel வேதம் ஒரு ஆலோசனை தருகிறது. and it speaks to your heart. அது உங்களுடைய இதயத்தோடு கூட You don't talk பேசுகிறது. with your mother. தாயார்களை போய் You know, பேசுகிறது. this is what the pastor says. நம்ம பாஸ்டர் இப்படி When you சொல்கிறார்கள். are praying, you thought this is what the Bible says. நீங்கள் ஜெபிக்கிறவர்களும் கூட வேதம் இப்படி அதான் சொல்கிறது. That's what you thought. அப்ப நீங்க நினைக்கிறீர்கள். Then you diluted it. பிறகு அதோடு கூட Instead கலக்கிறீர்கள். of saying the Bible says, வேதம் சொல்வதற்கு என்று சொல்வது பதிலாக you say a pastor says, எங்களுடைய பாஸ்டர் சொல்கிறார் என்று and your சொல்லுங்கள். mother says. I don't know to whom I say this. யாருக்கு சொல்லுன்னு சொல்ல எனக்கு Oh, தெரியும். that's all rubbish. அதெல்லாம்
அவன் கொடுப்பான். But don't you see this person? இந்த ஆளை Don't பார்க்கலையா? you see that person? அந்த ஆளை பார்க்கலையா? Oh, yes, my mother's counsel is good. எங்க அம்மாவுடைய ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கு. That's idolatry. அது விக்கிரக ஆராதனை. That's idolatry. அது விக்கிரக ஆராதனை. You are able to replace God's counsel by your mother's counsel. உங்களுடைய தாயுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனைக்கு பதிலாக நீங்கள் எடுக்கிறீர்கள். Instead of depending upon God, you started depending upon man. தேவனை சார்ந்திருக்கிறதுக்கு பதிலாக மனுஷனை நீங்கள் சார்ந்து கொள்கிறீர்கள். And depending upon man itself, you say that is depending upon God. மனுஷனை சார்ந்து கொண்டிருக்கிறதே நான் தேவனை தான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். That's what Aaron did. அதுதான் ஆரோன் He செய்தார். made a golden calf. ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்தார். And he said, அவன் சொன்னான், he proclaimed a feast unto Jehovah. யெகோவாவுக்கு என்று சொல்லி ஒரு பண்டிகையை அவன் ஆசரிக்கிறான். Dancing before the golden calf. அந்த பொன் கன்றுக்குட்டிக்குள்ளாக முன்பாக What are you doing? என்ன Oh, செய்கிறான்? I have proclaimed a fast to Jehovah. நான் யெகோவாவுக்கு என்று சொல்லி யெகோவாவுக்கு ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறேன் என்று சொல்கிறான். Depending upon man. மனுஷனை சார்ந்து கொண்டு And you say, நீங்கள் this is சொல்வது the way the Lord has shown. இதுதான் கர்த்தர் எனக்கு காட்டின வழி. Don't be deceived. நீங்கள் Don't வஞ்சிக்கப்படக்கூடாது. be deceived. வஞ்சிக்கப்படாதீர்கள். Instead of visiting God on Sunday, ஞாயிற்றுக்கிழமையில தேவனை சந்திக்கிறதற்கு பதிலாக worshiping the Lord. கர்த்தரை It ஆராதிக்கிறதுக்கு is the பதிலாக Lord's day. இது கர்த்தருடைய ஒரு நாள். They are robbing that day. நீங்கள் அந்த நாளை You are திருடுகிறீர்கள். giving it to somebody else. அதை வேறொருக்கு கொடுக்கிறீர்கள். On that day, அந்த நாளிலே you are giving that day to your mother, உங்களுடைய தாய்க்கு to கொடுக்கிறீர்கள். your father, to தகப்பனுக்கு, your job. உங்களுடைய That வேலைக்கு. is the Lord's day. அது கர்த்தருடைய நாள். That is not your day. அது உங்களுடைய நாள் That's not அல்ல. your daddy's day. அது உங்க அப்பாவுடைய நாள் அல்ல. That's not your Tata's day. உங்க தாத்தா நாள் அல்ல. That's the Lord's day. அது கர்த்தருடைய நாள். You don't have any right to over that day. அந்த நாள் மேல் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் You கிடையாது. cannot spend the day that as you want to do. நீங்கள் விரும்புவது போல அந்த நாளை செலவிட முடியாது. So you are giving a father, mother, brother, job or something in that place. அந்த இடத்துல தகப்பனையோ தாயோ வேலையோ சகோதரனையோ நீ வைக்கிறாய். That's idolatry. அது விக்கிரக ஆராதனை. So idolatry caused their death. விக்கிரக ஆராதனை அவருடைய மரணத்துக்கு If காரணமாயிற்று. this idolatry is still found in you after your baptism, I tell you, sister, brother, your baptism is not a guarantee that you will be seen with us in heaven. சகோதரனே, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் கூட இப்படிப்பட்டதான விக்கிரக ஆராதனை உங்களுக்குள்ளாய் காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள் என்பது நீங்கள் எடுத்த ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு அத்தாட்சி அல்ல. I'm not standing here to curse you. உங்களை சபிக்கும்படியாக நான் இங்கே நிற்கவில்லை. I love you very much. உங்களை அன்பு கூறுவேன். I want you to be with me in Zion. ஆனால் நீங்கள் உங்களுடைய சீயோனில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். My desire that I should stand with you in Zion. நான் உங்களுடைய சீயோனில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. At all costs, எப்படி ஆகலாம்? we must reach heaven. நாம் பரலோகத்தை போய் However, why should we take baptism? இல்லாவிட்டால் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? But if idolatry is still found in us, இன்னும் விக்கிரக ஆராதனை நமக்குள்ளாய் that is காணப்படுமானால் God, God's worship, God's place, God's time, anything that belongs to God can be robbed off and given to anybody else on the earth. தேவனுடைய நேரம், தேவனுடைய ஆராதனை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு பகுதியானது திருடப்பட்டு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமானால் you are at the peril of losing your salvation. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகிற நிலையிலே The காணப்படுகிறீர்கள். Spirit of God speaks to you. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். The wilderness was strewn with dead corpses. வனாந்தரமானது சவங்களாலே நிறைந்து காணப்படுகிறது. Last week, secondly, இரண்டாவது கடந்த வாரத்தை நாம் we கவனித்தோம். saw murmuring. முறுமுறுப்பை பார்த்தோம். Murmuring was found in the midst of Israel. முறுமுறுப்பு என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே காணப்பட்டது. Murmur about circumstances. அது சூழ்நிலை நிமித்தமாக முறுமுறுப்பார்கள். Murmur against God's provision. தேவனுடைய போஷாப்பு நிமித்தமாக முறுமுறுப்பார்கள். And murmur against God's plan. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். Murmuring was found in them. அவர்களுக்குள்ளாக முறுமுறுப்பு காணப்பட்டது. Murmuring masks God's plan for you. உங்களுக்கு நிச்சய தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களுடைய முறுமுறுப்பை கடுத்து In போடுவது. Philippians chapter 2, பிலிப்பியர் 2 அதிகாரம் in verse 14, Paul says, 14 அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார். do all things without murmurings and disputings. எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். Murmurings will mar what God has planned for you. தேவன் உங்களுக்காக திட்டம் பண்ணியிருக்கிறதை உங்களுடைய முறுமுறுப்பை அழித்து போடும். After salvation, ரட்சிப்புக்கு murmuring should not be found in your life. உங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு காணப்படக்கூடாது. Thirdly, மூன்றாவதாக false worship. தவறான ஒரு ஆராதனை. In Leviticus chapter 10, verses 1 and 2, லேவியராகமம் 10 அதிகாரம் 1-2 வசனங்கள். they were able to see the sons of Aaron. அங்கே ஆரோனுடைய புத்திரர்கள், They are the priests. அவர்கள் ஆசாரியர்கள், They were ordained. அவர்கள் தேவனாலே They were நியமிக்கப்பட்டவர்கள், anointed. அவர்கள் அபிஷேகம் In பண்ணப்பட்டவர்கள். chapter 9 of Leviticus, லேவியராகமம் 1 we அதிகாரம் see a glorious picture. அங்கே ஒரு மிக மகிமையான காட்சியை நாம் The பார்க்கிறோம். Shekinah glory of God descended. தேவனுடைய ஷெக்கினா மகிமை இறங்குகிறதை Aaron lifted up his hands. ஆரோன் தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார். Moses lifted up his மோசே hands. தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார். They pronounced God's blessing upon the people. அது ஜனங்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறார்கள். From the Shekinah glory of God, a fire came. தேவனுடைய ஷெக்கினா மகிமையிலிருந்து அக்கினி இறங்குகிறது. And that fire devoured
over the sacrifices in a miraculous way. அந்த அக்கினியானது அற்புதமான வகையிலே அங்கிருந்து வர பலிகளை பட்சித்து All people saw God's glory. ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமையை They shouted கண்டார்கள். and praised God. அவர் சத்தம் போட்டு தேவனை In ஸ்தோத்திரித்தார்கள். a few moments time, ஒரு சில மனிதர்களுக்கு something பிறகு terrible took place. மிக பயங்கரமான ஒரு காரியம் They were two சம்பவித்தது. priests. அந்த ரெண்டு ஆசாரியர்கள் They were இருக்கார்கள். ordained. அவர் தேவனால் They நியமிக்கப்பட்டவர்கள். had the censers in their hands. அவருடைய கரங்களிலே தூபங்கள் காணப்படுகிறது. தூபகலசங்கள். தூப கலசங்கள். They are running towards the altar of God. அவர் தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக வருவார்கள். They put a strange fire in it which God didn't command. தேவன் அவர்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அங்கே போடுவார்கள். Immediately. உடனடியாக Fire from the same glory came again. அதே மகிமையிலிருந்து வந்த அக்னியானது திரும்ப வருகிறது. But now to consume these two priests. ஆனால் இப்போது அந்த ரெண்டு ஆசாரியர்களும் பட்சிக்கப்படும்படியாக அது வந்தது. Why did they die? அவர் ஏன் மரித்தார்கள்? They did something unto the Lord which the Lord didn't command. தேவன் அவர்களுக்கு கட்டளையிடாத ஏதோ வந்து அவர்கள் செய்தபடினாலே They wanted to worship God in a way that they wanted to worship God. தேவன் அவர்கள் விரும்பின வகையிலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் But it's விரும்பினார்கள். not what God commanded them. ஆனால் அது தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியம் If இல்லை. you read carefully, கவனமாக in வாசிப்பவர்கள் that place, அந்த இடம் வரையிலே in every occasion it is said, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அது as the சொல்லப்பட்டது. Lord commanded. As the Lord commanded. கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே You சொல்லி see their dareness. இப்ப அவர்களுக்கு தைரியத்தை பாருங்கள். How dared they were. அவள் எவ்வளவு துடிகரமாய் They செய்கிறார்கள். were bringing into the presence of God a type of worship God didn't command. தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டாங்க ஒரு ஆராதனை வகையை அவளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். Just see in so many churches, அநேக சபையை நீங்கள் so பாருங்கள். many places, அநேக இடங்களிலும் they do so many things which God didn't command. தேவன் அவர்களுக்கு கட்டளையிடாத அநேக காரியங்களை செய்கிறார்கள். They got false worship. தவறான ஆராதனை இருக்கிறது. And even after salvation, ரட்சிப்புக்கு பிறகும் கூட if you continue to worship the Lord in a way that the Lord has not commanded in the scriptures, தேவன் கட்டளையிடாத வகையில நீங்கள் தொடர்ந்து ஆராதனை செய்கிறீர்கள். your salvation is not guaranteed. உங்களுடைய ரட்சிப்பானது உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை அல்ல. Today we'll get into the second part. இரண்டாவது பகுதிக்குள்ள இந்த கடந்து போவோம். Fourth one. நான்காவது காரியம். Kindly turn with us to Numbers chapter 14. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். And we shall read verses 36 and 37. 36 37 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். Numbers chapter 14. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். Verses 36 and 37. 36 37 வசனம். And the men which Moses sent to search the land who returned and made all the congregation to murmur against him by bringing up a slander upon the land. Even those men that didn't bring up evil report upon the land died by the plague before the Lord. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாருக்கும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதினால் செத்தார்கள். They died by the plague before the Lord. கர்த்தருடைய சந்நிதியில் வாதினால் செத்தார்கள். Dear brother, அருமையான சகோதரி, dear sister, அருமையான சகோதரி, before the Lord, கர்த்தருடைய சந்நிதியில before the Lord, கர்த்தருக்கு முன்பாக we have to live. நாம் ஜீவனோடு இருக்க பிழைக்க வேண்டும். We have to live before the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் பிழைக்க வேண்டும். These men died before the Lord. ஆனால் இந்த மனுஷரோ தேவனுக்கு முன்பாக மரிக்கிறார். They died before the Lord. தேவனுக்கு முன்பாக Who were they? They were brought out of Egypt by the Passover lamb. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக அதை வெளியே கொண்டு These வரப்பட்டது. men saw how the Red Sea was divided. எப்படி சிவந்த சமுத்திரம் பிரிந்து என்று சொல்லி They பார்த்தார். walked through the Red Sea. சிவந்த சமுத்திரத்துடன் They நடந்தார். were baptized in the Red Sea. சிவந்த சமுத்திரத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். And they ate manna அவள் மன்னாவை புசித்தார்கள். every day. ஒவ்வொரு For the நாளும் last so many years, கடந்த பல they ஆண்டுகள் were eating the spiritual meat. இந்த ஆவிக்குரிய போஜனத்தை சாப்பிட்டார்கள். Moses spoke to the rock. மோசே கண்மலை பார்த்து பேசினார். Water was gushed out of the rock. அந்த தண்ணீர் வந்து கண்மலையில் வந்து தண்ணீர் They பிரித்தது. saw that. அதை கண்டார்கள். They drank that spiritual அந்த water. ஆவிக்குரிய தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். And the cloud was a shade in the daytime for them. அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பம் நிழலாய் காணப்பட்டது. And the pillar of fire was giving them warmth in the night. ராத்திரியிலே அவர்களுக்கு கொஞ்சம் கூட உஷ்ணத்தை கொடுக்கும்படியாக அந்த அக்னி ஸ்தம்பம் They காணப்பட்டது. were led by the pillar of fire and the pillar of அக்னி cloud. ஸ்தம்பத்தினால மேக ஸ்தம்பத்தினால அவர்கள் நடத்தப்பட்டார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, they were chosen from the people. ஜனங்களிலிருந்து அவர்கள் They were தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். the elders of the people. ஜனங்கள் மத்தியில் அவர்கள் மூப்பர்களாக Chosen இருந்தார்கள். from every tribe ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் for a special assignment. ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நோக்கத்துக்காக They went to the land of the Palestinians to scout it. அந்த பாலஸ்தீன தேசத்துக்குள்ள பிரவேசித்து அதை வேவு பார்க்கும்படியாக அனுப்பப்பட்டார்கள். The very chosen people. தேவனால் தெரிந்து Had a கொள்ளப்பட்ட special கூட்டம். job.
ஒரு விசேஷித்த வேலை, special assignment, விசேஷித்த ஒரு செயல், special among the people. ஜனங்கள் மத்தியிலே விசேஷித்தவர்கள், They died before the Lord. அவர் தேவனுக்கு முன்பாக செத்தார்கள். They were dead in the wilderness. They were dead in the wilderness. அவர்கள் வனாந்திரக்கு செத்தார்கள். Now Paul says, பவுல் சொல்கிறார், you turn back and see the wilderness. நீ திரும்பி வனாந்திரத்தை பார். The wilderness was strewn with the dead bodies. வனாந்திரமானது சவங்களாலே நிறைந்திருக்கிறது. You turn and see the church history. இன்றைக்கு சபையினுடைய சரித்திரத்தை திரும்பி பார். Even in today's church, இன்றைக்குள்ள சபைகளிலும் கூட there are many dead corpses. There are many corpses. அநேக செத்து போன சவங்கள் இருக்கும். May not be physically dead, ஒருவேளை சரீர பிரகாரமாய் மரிக்காமல் but இருக்கலாம். spiritually dead long back. ஆவிக்குரிய பிரகாரமாக ஏற்கனவே செத்து போனார்கள். Christianity is filled with dead, filled with corpses. கிறிஸ்தவ மார்க்கமான சவங்களினால் நிறைந்திருக்கிறது. Praise be to Lord, early. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Many people are dying. அநேகர் மரித்துக் Why were கொண்டிருக்கிறார்கள். these people dead? ஏன் இவர்கள் மரித்தார்கள்? The reason was காரணம் என்ன வச்சுங்க? rumors, spreading rumors. அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். They were spreading rumors. துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். That's why in the 20-point program they said rumor mongers are nation's worst enemy. அதனால் தான் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்ல இப்போ கவலையில துர்ச்செய்தியை பரப்புகிறவர்கள் தேசத்துடைய துரோகிகள் சொல்லி. Rumor mongers are nation's worst enemies. துர்ச்செய்தியை பரப்புகிற வதந்தியை பரப்புகிற தேச துரோகிகள். Praise be to Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. These people brought evil report. இந்த ஜனங்கள் துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள். And they were sent, selected, chosen by Moses and others, sent into the land God promised to spy that land out. தேவனென்று சொல்லி நமக்கு குறித்த தேசத்தை வேறு பார்க்கும்படியாக தேவனாலும் மோசையினாலும் மனுஷனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அந்த தேசத்துக்குள்ள அனுப்பப்பட்டார்கள். And they returned. அவர் திரும்பி வருகிறார்கள். Verse 32 they said. 32ஆம் வசனத்தை அவர் சொல்கிறார்கள். Chapter 13. 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். They brought up an evil report of the land which they had searched unto the children of Israel, saying, the land through which we have gone to search it is a land that eateth up the inhabitants thereof. And all the people that we saw in it are men of great stature. அவர்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறகுகளான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்களைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களே தங்களை சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். Evil report. ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வருவார்கள். It's very difficult to conquer that land. அந்த தேசத்தை ஜெயிக்கிற ரொம்ப கடினமான. The Lord said, கர்த்தர் சொன்னார் in Exodus, யாத்ராகமத்திலே, it was a land that flows with milk and honey. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். It is a large land. அது மிக விசாலமான It is a தேசம். good land. அது ஒரு நல்ல தேசம். If you read Exodus 3:8, யாத்ராகமம் 3:8 வாசிப்பீர்கள். the Lord said, கர்த்தர் it's சொன்னார் a large land. ஒரு விசாலமான தேசம். It's a good land. அது நல்ல தேசம். It's a land that floweth with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற Now தேசம். these people came and said, இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? it's a very bad land. ரொம்ப மோசமான ஒரு It இடம். is a land that will devour its inhabitants. அதுல வாசம் பண்ணுவது அது அப்படியே விழுங்கி போடும். What does it actually mean? அதோட அர்த்தம் என்ன? This is very unhealthy to live. அங்கே ஜீவனம் பண்ணுகிறதுக்கு அவ்வளவு நல்ல ஒரு இடம் இல்லை. Go and live in that place, you will die. அந்த இடத்துல நீங்கள் போய் இருப்பீங்கன்னு சொன்னா செத்து I போவீங்க. don't know what was the sickness they found in that land. அந்த தேசத்துல என்ன வியாதி அவர் கண்டால தெரியவில்லை. Many commentators try to give many reasons. அநேக வேற்று விளக்கங்கள் வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். One person thinks like this. ஒரு மனிதர் யோசிக்கிறார், How will they see many funerals when they spy that land? அந்த இடத்துல வேறு பார்த்துள்ளவர்கள் அநேக சபை ஊர்வலங்களை பார்த்திருக்க கூடும் என்று They might have seen many cemeteries. அல்லது அநேக கலர்களை பார்த்திருந்திருக்க கூடும். They might have seen the hornets. வண்டு குளவிகள். அங்க இருக்கிற குழந்தைகளை I don't know what they saw. அது என்ன பார்த்தாலும் They தெரியும். went to the land. They could have seen so many beautiful places in the land of Palestine. பாங்சேந்திரத்துல மிக அழகான இடங்கள் தான் போய் Probably they பார்த்து saw all the cemeteries. ஆனால் அவர்களோ வெறும் கலவை So பார்த்திருப்பார்கள். they get a conception ஆகினால் அவர்களுக்குள்ளாக ஒரு தீர்மானம் or a perception. அல்லது ஒரு முடிவு. They came and said, அப்படின்னு சொல்றார்கள், "Oh, it is a land that devours its inhabitants." அங்க ஜீவனம் பண்ற குடிகளை அதை பட்சிக்கிறது. That's how they saw the land. அப்படியான ஒரு தேசத்தை கண்டார்கள். Hallelujah. Hallelujah. But two of them, அவர்கள் ரெண்டு பேர், Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும், No, we can overcome the land. இல்ல அந்த தேசத்தை நாம் மேற்கொள்ள They முடியும். saw the victory. அங்கே ஜெயத்தை These people பார்த்தார்கள். saw the defeat. இங்கே அந்த ஜனங்களோ தோல்வியை Many காண்கிறார்கள். times I have told you this small illustration. அநேக சமயங்களிலே இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்க கூடும். A big shoe company ஒரு பெரிய ஷூ கம்பெனியில sent one of its representatives to a village to market shoes. விலைகளை விற்கும்படியா ஷூக்களை விற்கும்படியாக தங்களுடைய பிரதிநிதியை அந்த கிராமத்துக்கு So அனுப்பினார்கள். this representative went and searched out that
their village. அந்த இடத்தை முழுவதுமாக சுற்றி பார்க்கும்படியாக அவருடைய பிரதிநிதி போகிறார். No one was wearing shoes. அங்க ஒருத்தர் ஷூ போடவில்லை. They don't have the habit of wearing shoes. அவர்களுக்கு ஷூ போடுற பழக்கம் இல்லை. So he sent a telegram. உடனே அவன் ஒரு தந்தி எடுத்தான். No one wears shoes. ஒருவரும் ஷூ போடவில்லை. No prospect. அதனால இங்க வியாபாரம் நடக்காது. So after some time, ஆனால் சில நாட்களுக்கு பிறகு another representative was sent to the same village. அதே கிராமத்துக்கு இன்னொரு பிரதிநிதி அனுப்பப்பட்டார். He went, அவன் போனான், searched out the place, அந்த இடத்தை அவன் போல சுற்றி saw பார்த்தான். no one wearing shoes. ஒருத்தரும் ஷூ போடல. Immediately he sent a wire to his office. உடனே தன்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு தந்தி அனுப்பினான். No one wears shoes. ஒருவரும் ஷூ போடவில்லை. Much prospect. எல்லாரும் ஷூ போடல. We can sell more shoes. இன்னும் அதிகமா ஷூ விற்கல. Because no one is wearing shoes. ஏன்னா ஒருவரும் ஷூ போடல. It was the same village, அதே கிராமம் தான், in the same condition. அதே நிலை. No one was wearing shoes. ஒருவரும் ஷூ போடவில்லை. One saw it as a negative thing. ஒரு ஆள் எதிர்மாறான நோக்கோடு But பார்க்கிறார். another person was able to see that as a positive thing. ஆனால் அங்க இன்னொரு ஆள் பார்க்கவில்லை, சாத்தியக்கூறான பார்வையிலே பார்க்கிறான். So he said, அவன் சொல்லுறான், much prospect. அதிகமாய் People வியாபாரம். came and said, இந்த ஆட்கள் oh, சொன்னார்கள், we are just like grasshoppers. நாம் வெட்டுக்கிளி போல We are இருக்கிறோம். like giants. அவள் ராட்சகரை போல It's இருக்கிறார்கள். impossible that we can overcome. அவளை நிச்சயமா மேற்கொள்ளவே முடியாது. Even in today's life, இந்தியோட வாழ்க்கையில whenever a big project comes, ஒரு பெரிய திட்டம் நமக்கு உண்டாகிறது a set of discouraging spirits will also come. இப்படிப்பட்டதான அதைரியப்படுத்துகிற ஆவிகளும் கூட வரும். Oh, we cannot get it. நம்மால் அது கிடைக்காது. It is impossible. அது சாத்தியம் இல்லாத That ஒன்று. holiness is impossible. அந்த பரிசுத்தம் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. Getting that blessing is impossible. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கூட It's all not for us. அது நமக்கு அல்ல. We cannot be that holy. அவ்வளவு பரிசுத்தமாக இருக்க No, முடியாது. it's not like that's an discouraging spirit. அது அதைரியப்படுத்துகிற ஆவி. That spirit must die in the wilderness. அந்த ஆவி வனாந்தரத்திலேயே சாக Even வேண்டும். that spirit is in you. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குமா? It is the prophecy to you. உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக வருகிறது. Even after salvation, ரட்சிப்புக்கு பிறகும் கூட if you are scared of Goliath, நீங்கள் கோலியாத்தை குறித்து if you பயப்படுகிறீர்களா? are scared of Jericho, எரிகோவை குறித்து if பயப்படுகிறீர்களா? you are scared of the children of Enoch, ஏனோக்கினுடைய புத்திரரை குறித்து பயப்படுகிறீர்களா? if you are scared of the Canaan, கானானியருடைய குறித்து பயப்படுகிறீர்களா? I tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே that நான் spirit சொல்கிறேன், of fear must die in this wilderness. அந்த பயத்தின் ஆவியானது இந்த வனாந்தரத்திலேயே You சாக வேண்டும். cannot reach Canaan with that spirit. அந்த ஆவியோடு நீங்கள் கானானுக்கு போய் சேரவே முடியாது. And the persons with that spirit, அந்த ஆவியோடு கூட காணப்படுகிற ஜனங்கள் கூட unless the spirit dies, அந்த ஆவி மரிக்காவிட்டால் they cannot reach heaven. அவர்கள் பரலோகத்துக்கு போக You முடியாது. must come out of that spirit. அந்த ஆவியிலிருந்து வெளியே வர வேண்டும். All things are possible through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. You might have read the Pilgrim's Progress. நீங்கள் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸை படித்திருக்க முடியும். As he was climbing up that steep hill, அந்த உயரமான மலை குன்றின் மேல அவன் ஏறுகிறது. Christian was climbing up. கிறிஸ்டியன் அப்படியே He ஏறுகிறான். was getting nearer to the beautiful palace. அந்த மிக அருமையான அழகான அந்த மாளிகைக்குள்ளாக அவன் நெருங்கி வருகிறான். As he was climbing up and up, அவன் மேலே ஏறி போக போக two men were coming running down. கீழே ரெண்டு பேர் வேகமா இறங்கி As வருகிறார்கள். Jack and Jill, ஜாக் அண்ட் ஜில் போல tumbling down. நடுங்கி கொண்டு வருகிறார்கள். Very fast they are running down. வேகமாக இறங்கி வருகிறார்கள். One's name was Timotheus. ஒருவன் பேர் திமோரஸ். Timotheus is equivalent to timidity. திமோரஸ் என்பது பயம். Yes. The other's name was Mistress. இன்னொன்னு மிஸ்ட்ரஸ். So Timotheus and Mistress were coming down. திமோரஸும் மிஸ்ட்ரஸும் திரும்பி வருகிறார்கள். And Christian asked, கிறிஸ்டியன் "Hey, கேட்கிறான், why are you going in a wrong direction? ஏன் நீ தவறான வழியில போற? I'm going to Zion. சீயோனுக்கு போறேன். You are going in a wrong நீ direction." தவறான வழியில போறியே. Why? ஏன்? They said, அவர் சொன்னார்கள், "No, we saw two lions." ரெண்டு சிங்கத்தை நாங்க பார்த்துட்டோம். And they added, அவன் கூட சேர்த்து we don't know சொன்னாங்க, whether they were awake, they are sleeping or awake. அது தூங்கிட்டு இருக்குதா முழிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு That தெரியும். also they didn't know. அதுக்கும் அவங்களுக்கு தெரியாது. They just saw two lions. ரெண்டு சிங்கத்தை பார்த்தாங்க, அவ்வளவுதான். We will be dead. நான் செத்து போவோம். So where are you going? எங்க போறேன்? We are going back. திரும்பி போறேன். Otherwise we will die. இல்லாவிட்டா செத்து போவோம். Because they saw two lions. ரெண்டு சிங்கத்தை பார்த்துட்டாங்க, Not அவ்வளவுதான். even roaring lions. அது கர்ச்சிக்கிற சிங்கம் கூட இல்ல. The Christian, John Bunyan puts it beautifully. ஜான் பையன் மிக அழகா எழுதுறான். They didn't know whether the lions were sleeping or not sleeping. அந்த சிங்கம் தூங்குதாங்கிறது அவருக்கு தெரியாது. And immediately, உடனடியாக Christian reasoned out like this. எப்படியா கிறிஸ்டியன் அதை அறிந்து கொள்கிறான். If I go back, திரும்பி நான் போவேனா, if I go back, திரும்பி போவேனா, surely I will die. நான் நிச்சயமா மறிப்பேன். Death is sure. மரணம் நிச்சயம். If I go forward, முன்னேறி போவேனா, only it is the fear of death. அது மரண பயம் மாத்திரம்தான். The lions will devour, the lions may not devour. ஒருவேளை சிங்கம் என்னை விழுங்கி போடலாம், இல்லாட்ட விழுங்காமலும் இருக்கலாம். But if I go back, ஆனால் திரும்பி போவேனா, certainly I will die. நிச்சயமா நான் So it மறிப்பேன். is better I will go forward. அதனால முன்னேறி போகிறது In your way.
உங்களுடைய வழிகளில் timorous will come. திமோரஸ் வருவான். Mistrust will come. மிஸ்டர்ஸ் Will வருவான். come and tell you. அவர் வந்து சொல்லுவாங்க, Lions are there. அங்கே சிங்கம் இருக்குது, Lions are there. சிங்கம் இருக்குது, You cannot go forward. முன்னேறி போக You முடியாது, cannot stand in this holiness. இந்த பரிசுத்தத்துல நிற்க You முடியாது, cannot stand in this holiness. இந்த பரிசுத்தத்துல நிற்க You முடியாது, cannot go forward in your spiritual உங்களுடைய life. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போகவே They முடியாது. will spread false rumors. அவர் துர்ச்செய்திகளை பரப்புவார்கள். Praise be to Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Can you உண்டாவதாக. turn with us to Galatians chapter 5 கலாத்தியர் கழகம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். in verse 12. 12ஆம் வசனம். Galatians 5:12. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். I would they were even cut off which trouble you. உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். I don't know why preachers don't use these languages today. ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கமாக உபயோகப்படுத்துவதில்லை The தெரியவில்லை. same spirit that was in Paul is in us. பவுலுக்குள்ள இருந்த அதே ஆவிதான் நமக்குள்ளாகவும் இருக்கிறது. Paul used such a strong language. பவுல் மிக கடினமான இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். I would, I like, I prefer. நான் அதை விரும்புகிறேன், அப்படியே நடக்குமானால் நான் அதை நலமா நலமாக It is good. நல்லது. What is good? என்ன? If they are cut off. தரிப்புண்டு போனால். Who? யார்? Those who trouble you. கலக்குகிறவர்கள். Those who upset you. உங்களை கலக்குகிறவர்கள். Amplified Bible says, ஆம்பிளிஃபைட் வேதாகம் those சொல்கிறது, who unsettle and confuse you. உங்களை கலக்கி திகைப்புகளாய் கொண்டு போகிறவர்கள். And Good News Bible says, குட் நியூஸ் வேதாகம் those சொல்கிறது, who are upsetting you. உங்களுடைய நிலையிலிருந்து உங்களை தடுமாற பண்ணுகிறவர்கள். And those who trouble you, here we read. இங்கே நான் வாசிக்க உங்களை கலக்குகிறவர்கள். It is better if they are cut off. அவர்கள் தரிப்புண்டு போனால் நல்லா இருக்கும். And they troubled Israelites. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினார்கள். And they were cut off in the wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே செத்தார்கள். They cannot go forward. அவர்கள் முன்னேறி போக They முடியவில்லை. cannot go forward. அவளை முன்னேறி போக A முடியவில்லை. great saint said, ஒரு பெரிய பரிசுத்தவான் சொன்னார், 18 lakhs people left. 18 லட்சம் ஜனங்கள் As they are செத்தார்கள். going nearer and nearer and nearer to Zion, சீயோனுக்கு நெருங்க 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 they are becoming smaller and smaller and smaller. அவர்கள் சிறியவர்களாகவே சிறு கூட்டமாய் மாறுகிறார்கள். But ஆனால் new generation was born. ஆனால் புதிய சந்ததியானது The பிறக்கிறது. spiritual generation is born. ஆவிக்குரிய சந்ததி பிறக்கிறது. In any spiritual church, உங்களுக்கு தெரியுமா, எந்த ஒரு ஆவிக்குரிய சபையில as the church is going nearer and nearer and nearer to God, சபை தேவனுக்கு அருகிலே போக 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 many people will be falling. அநேக ஜனங்கள் விழ Many ஆரம்பிப்பார்கள். people will be falling. அநேக ஜனங்கள் விழுந்து Those போவார்கள். that more dedication will be added. ஆனால் இன்னும் கூடுதலான பிரதிஷ்டைகளை மாத்திரம் தான் சேர்த்து And even in an கொள்ளப்படுவார்கள். individual's life, ஒரு தனிப்பட்ட ஆளுடைய வாழ்க்கையில as they கூட are going nearer to Zion, இந்த சீவனுக்கு சமீபமாய் many போகிறவர்கள் of these, you will be shredding away many of these characteristics. இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருக்க குணாதிசயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களிலிருந்து நீங்கள் அகற்ற As they are ஆரம்பிக்கிறீர்கள். going nearer to Zion, சீவனுக்கு சமீபமாய் the spirit of போகிறவர்கள் idolatry will leave you. விக்கிரக ஆராதனை ஆவி உங்களை விட்டு The போகும். spirit of murmuring will leave you. முறுமுறுக்கிற ஆவி உங்களை விட்டு The போகும். spirit of false worship will leave you. தவறான ஆராதனை என்ற ஆவி உங்களை விட்டு The கலந்து போகும். spirit of spreading rumors will leave you. துச்செய்தியை பரப்புகிற அந்த ஆவி உங்களை விட்டு அகன்று Praise போகும். be to Lord's holy கர்த்தருடைய name. நாமத்துக்கு மகிமை That உண்டாவதாக. is a sign of reaching Zion. அது சீயோனை நீங்கள் போய் அடைகிறதுக்கான அடையாளமாக So they இருக்கிறது. were spreading rumors. அவர்கள் வதந்தியை பரப்பினார்கள். They were cut off in the way. அவர்கள் வழியிலே தரிப்புண்டு போனார்கள். And fifthly, ஐந்தாவதாக we read in Numbers chapter 16. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தை நாம் The வாசிக்கிறோம். incident is very familiar to many of you. இந்த சம்பவமானது உங்கள் அனைவருக்கும் கூட மிக அறிந்த ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. When this message came to you, உங்களுக்கு இந்த செய்தி வருகிற வேளையில some of you have taken this as the first point in your heart. உங்களுக்கு இதுதான் முதல் குறிப்பாக நீங்கள் எடுத்திருந்திருக்க கூடும். Verse 31 to 35. 31 முதல் 35 வரை. 31 to 35. 31 முதல் 35 வரை. And it came to pass, as he had made an end of speaking all these words, that the ground clave asunder that was under them, and the earth opened her mouth and swallowed them up, and their houses, and all the men that appertained unto Korah, and all their goods. அவன் இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்று நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. They and all that appertained to them went down alive into the pit, and the earth closed upon them, and they perished from among the congregation. அவர்களையும் சுற்றிலும் அவளை சுற்றிலும் இந்த இஸ்ரவேல் எல்லாம் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். And all Israel that were round about them fled at the cry of them, for they said, lest the earth swallows up also. அவளை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேல் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். And there came out a fire from the Lord, and consumed the 250 men that offered incense. அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு
தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. Here, what was the problem? அவருடைய பிரச்சனை என்ன? Why were they lost in the wilderness? அவள் ஏன் வனாந்திரத்திலே தரிப்புண்டு போனார்கள்? Because rebelling against God's elect. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினபடினால. Rebelling against God's elect. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணினார்கள். Korah and his team. அங்கே கோராவும் அவனுடைய ஆட்களையும் In verse 1 we read. முதலாம் வசனத்திலே, Now Korah the son of Isaiah the son of Kohath the son of Levi. லேவியில் பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயின் மகனாகிய கோராகு என்பவன். Who is Korah? கோராகியா? He is the son of Isaiah the son of Kohath the son of Levi. லேவியினுடைய மகனாகிய கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயின் மகனாகிய கோராகு. He was from the chosen generation. அவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. He is born of a Levi. அவன் லேவியுடைய கோத்திரத்திலே பிறந்தவன். And in the லேவியுடைய கோத்திரத்திலே there were 3 divisions. அங்கே 3 பிரிவுகள் உண்டு. And one of the divisions அதுல is ஒரு பிரிவு என்ன சொன்னா Kohathites. கோகாத்தியர். And they were a very most important duty among all the congregation of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில மிக முக்கியமான ஒரு வேலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. These Kohathites, they are allowed to go into the presence of God. கோகாத்தின் குமாரர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் போகிறதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். They were supposed to dislodge the tents and carry the tents. அவர்கள் போய் அந்த கூடாரங்களை பிரித்து அந்த கூடாரத்தை சுமந்து கொண்டு போகிறதான வேலை அவர்களுக்கு They கொடுக்கப்பட்டது. had to lift the Ark of Covenant. அவர்தான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க They வேண்டியவர்கள். had to go and pitch the tent again. அவர்தான் திரும்ப போய் அந்த கூடாரத்தை போட வேண்டியதா They are இருந்தார்கள். very important. அது மிக முக்கியமான Even among the Levites, அந்த லேவியருடைய மத்தியிலும் கூட Kohathites are very important. கோகாத்தின் குமாரர்கள் மிக முக்கியமானவர்கள். They were honored அவர்கள் கனப்படுத்தப்பட்டவர்கள். and they were able to instruct the people. அவர் ஜனங்களுக்கு காரியங்களை சொல்ல வேண்டியவர்களை They காணப்படுவார்கள். were able to lead the singing. அங்கே பாடலை நடத்துவர்களாக They were காணப்பட்டார்கள். very important in the அவர்கள் work of God. தேவனுடைய காரியத்திலே மிக மிக முக்கியமானவர்களாக And காணப்பட்டார்கள். these Kohathites, இந்த கோகாத்தியர் they had a high reputation among all the children of Israel. மற்ற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களிலும் மத்தியிலேயும் அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் காணப்பட்டது. But among them, அதில் அவர்கள் there மத்தியில் comes a man by name Korah. இங்கே கோராக சொல்லப்படுற ஒரு மனுஷன் வருகிறான். He was rising against Moses. அவன் மோசேக்கு விரோதமாக எழும்புகிறான். Interestingly, சுவாரஸ்யமான a few காரியம், more people joined them. அவனுடைய ஒரு சில ஆட்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். Dedan and Abiram, the sons of Eliab, and On, the son of Peleth, sons of Reuben. ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பொலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு, So they had 3 companions with them. அவனோடு கூட 3 ஆட்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். They are Dadan, Abiram, and On. அவர்கள் தாதான், அபிராம், ஓன். Who were they? அப்படியா? They were the sons of Reuben. அவர் ரூபனுடைய புத்திரர்கள். Reuben was the firstborn. ரூபன் தான் முதலாவது We பிறந்தவர். must know a little Bible history to understand this. புரிந்து கொள்வதற்கு வேத சரித்திரம் தெரிய வேண்டும். It is just like today's politics. இன்றைக்குள்ள அரசியல் போல இருக்கிறது. Reuben was firstborn. ரூபன் தான் முதலாவது பிறந்தவர். But because of the sin of Reuben, ரூபனுடைய பாவத்தின் நிமித்தமாக the right of the the birthright of the firstborn was given now to the Levites. சேஷபுத்திர அந்த பாகமானது லேவியிடத்தில் கொடுக்கப்படுகிறது. In other words, வேறு வார்த்தையில சொன்னால், God has chosen Levites for this honorable job. இப்படிப்பட்ட கனமான வேலைக்கு சொல்லி லேவியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். Reubenites could not get the leadership. ரூபன் ஆட்களுக்கு தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பு எடுக்க முடியவில்லை. The leadership has gone to the Levites. இப்போது லேவியருக்கு அந்த பொறுப்பு The போகிறது. children of Levites have become the leaders. லேவியர் ஜனங்களுக்கு தான் இப்படிப்பட்டதானே அந்த பொறுப்பை And there is கொடுக்கிறார்கள். already a prophecy அது ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. that is the ruling will be going to the tribe of Judah. ஆளுகை என்று சொல்லப்படுவதானது யூதா கோத்திரத்துக்கு திரும்ப போக போகிறது என்று And சொல்லி. the literal birthright எழுத்தின்படியாக உள்ள புத்திர that சுவிகாரம் has gone to Ephraim. அது எப்ராயிமுக்கு போகிறது. The religious leadership has gone to Levites. மார்க்க சம்பந்தமான அந்த தலைமையானது லேவியருக்கு And போகிறது. the political leadership is going to the Judah. அரசியல் ரீதியாக பார்க்கிறவர்களே யூதாவுக்கு அந்த தலைமை And போகிறது. the promise of the birthright that has gone to Ephraim. அந்த சுதந்திர சேஷ்ட புத்திர பாகமானது எப்ராயிமுக்கு போகிறது. Now these people didn't get anything. இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே So கிடையாது. already they have got a hurt feeling. ஆனால் ஏற்கனவே அவர்களுக்குள்ளாக ஒரு வெறுப்புணர்ச்சி They are இருக்கிறது. waiting for a chance. ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறார்கள். Now Korah, கோராகு he is from Levite. அவன் லேவியினுடைய கோத்திரத்திலிருந்து He வந்தவன். belongs to a chosen generation. அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியிலிருந்து But வந்தவன். he has got a feeling against Moses and his brother. அவனுக்கு மோசேக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் விரோதமாக அவனுக்கு These two இருக்கிறது. people formed a conspiracy. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டை அமைக்கிறார்கள். How do they conspire? எப்படி அவர்கள் சேர்கிறார்கள்? We should rise against Moses. நாம் மோசேக்கு விரோதமாக எழும்புவோம். Now the reason is, காரணம் என்ன சொன்னா, when they were pitching their tents, அவர் கூடாரங்களை if அமைக்கிறவர்கள் you go home and see the picture, வீட்டுல போய் அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். when they pitch their tents, கூடாரங்களை அமைக்கும் பொழுது Kohathites
கோகாத்தியர் and Reubenites, ரூபன் புத்திரர்கள் they were staying together. அவர்கள் 2 பேரும் ஒன்றாய் So இருக்கிறார்கள். because of this proximity, the closer proximity, they had more time to talk. இங்க அவர் மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே அவர் பேசுறது கூடுதலான நேரம் Their guy கிடைக்கிறது. is talking and talking and talking. அவர் பேச ஆரம்பிக்கிறார்கள். Now they are gathering men with them. இப்ப அவங்களோட ஆட்களையும் சேர்க்கிறார்கள். In mass psychology, மாஸ் சைக்காலஜில there is one easy way to gather people. ஜனங்களை ஒன்றாக சேர்க்கிறதுக்கு ஒரு லகுவான வழி இருக்கு. Tell them one thing, ஒரு காரியத்தை அவருக்கு that சொல்லலாம். your liberty is curtailed. உன்னுடைய விடுதலையானது இப்போ துண்டிக்கப்படுகிறது. Your liberty is curtailed. உனக்கு இருக்கிற அந்த விடுதலை துண்டிக்கப்படுகிறது. Somebody is showing dictatorship over you. யாரோ உண்மையிலே ஆளுகை எதேச்ச அதிகாரம் செலுத்துகிறார்கள். And secondly, இரண்டாவதாக promise them freedom. அவர்களுக்கு விடுதலையை வாக்குறுதி. The whole crowd will go with you. கூட்டம் முழுவதும் உன் பக்கம். Just make them feel அவளுக்கு சொல்லி பாருங்க, you are under bondage. நீ இப்ப அடிமைத்தனத்துல You இருக்கிற, don't have any liberty. உனக்கு விடுதலையே இல்லை. Somebody is usurping authority over you. யாரோ உன் மேல அதிகாரம் செலுத்துகிறார்கள். Immediately they will wait for. உடனே எழுந்துடுவாங்க. And you promise, I'll give you freedom. நான் உனக்கு விடுதலை தரேன்னு சொல்லு. They'll all will follow you. எல்லாரும் முன்பற்றாங்க. In every situation, every continent, every revolution, it is the same story. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு புரட்சியிலும் இதுதான் நோக்கமே. That's what Korah did. அதுதான் கோராக He செய்யறாங்க. made every people understand. அது எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. Moses is taking too much upon him. மோசே ரொம்ப அதிகாரம் செலுத்த He ஆரம்பிச்சான். thinks that he alone is holy. அவன் மாத்திரம் தான் பரிசுத்தம் சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். Why should not we have freedom? நமக்கு ஏன் விடுதலை We all are கொடுக்கறாரு? holy. நம்ம எல்லாரும் பரிசுத்தம் தான். They don't know how holy they were. அவள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கான்னு சொல்லி When அவன் Moses was falling at the presence of God on the mount, மலையின் மேலே தேவனுடைய சமூகத்துல மோசே விழுந்து கிடக்கிற வேளையில all these men were dancing before an idol nakedly. இந்த ஆட்கள் எல்லாம் நிர்வாணமாக ஒரு கன்றுக்குட்டிக்கு முன்பாக நடனம் பண்ணி Just கொண்டிருந்தார்கள். a few years back, ஒரு சில வருஷத்துக்கு முன்பதாக, few months back, ஒரு சில மாதங்களுக்கு they were முன்பாக worshipping idols when Moses was in the presence of God. அவர்கள் ஒரு விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். மோசே தேவனுடைய சமூகத்துல விழுந்து Now கிடந்தார். they say, Moses, இப்ப மோசே பார்த்து சொல்வார்கள், they think that you are holy. மோசே நீதான் ரொம்ப பரிசுத்தம் நினைக்கிறியா? You are also holy. நாங்க கூட பரிசுத்தம் தான். Moses didn't laugh, மோசே சிரிக்கவில்லை. but God would have laughed. தேவன் சிரித்திருப்பார். And I also laughed. நானும் கூட சிரித்தேன். Can these people call themselves holy? இந்த ஆட்கள் பரிசுத்தம் என்று சொல்லி தங்களை அழைத்துக் Can கொள்கிறார்கள். they compare themselves with Moses? அவளை மோசையோடு கூட ஒப்பிட முடியுமா? They say, அவர் I சொல்லுவார்கள், really wonder how great Moses was. உண்மையா நான் யோசித்து பார்த்தேன், மோசே எவ்வளவு பெரிய If I were in the Moses place, I would have said, நான் மோசே இடத்துல பெருசா நான் சொல்லிருப்பேன். ஒரேண்டா நீங்க எல்லாம் கண்ணுக்குட்டி முன்னால ஆடிட்டு இருந்தது. Moses didn't say like that. மோசே அப்படி சொல்லவில்லை. Moses didn't say like that. மோசே சொல்லவில்லை. He was really holy. அவர் உண்மையாகவே And பரிசுத்தம். these men were really unholy. இந்த ஜனங்கள் உண்மையாகவே அசுத்தமானவர்கள் தான். And they said, Moses, மோசே oh, பட்சணை, do you think you are holy? நீ பரிசுத்தம் நினைக்கிறியா? Are we not holy? நாங்க பரிசுத்தம் இல்லையா? You take too much of yourself. நீ உன்னை குறித்து ரொம்ப நினைக்கிற. Really, I learned a lesson from இதுல that. இந்த ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். And verse 4, 4ஆம் வசனம். when Moses heard it, he fell upon his face. மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். In all his 80 years, தன்னுடைய 80 வருஷங்களில் this is what Moses learned. இதுதான் மோசே செய்த காரியம். This is what Moses learned. இதுதான் மோசே விரும்பின காரியம். This is a time where we will stand on our feet. இந்த சமயத்துல தான் நான் முழங்காலில் நிற்க Stand வேண்டிய on our feet நம்முடைய காலில் நிற்க வேண்டிய இடம். to fight, சண்டை போட, to resist, எதிர்க்க, to withstand. அவளோட போராட, We will be standing on our, will rise to our feet. நாம் எழும்பி நின்று போராட ஆரம்பிப்போம். After all, one Korah. ஒரே ஒரு போராக தான். After all, some Dadan, Abiram. சில தாதான் அபிராம் என்று Some சொல்லப்படும் leaders gathered. சில தலைவர்கள் கூடுகிறார்கள். He just fell on his face. அவன் முகம் குப்புற Then விழுகிறான். he spoke. அவன் பேசுறான். You know what did he say? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Okay. சரி, Tomorrow, நாளைக்கு bring your senses. உங்களுடைய தூப கலசங்களை கொண்டு வாருங்கள். Come into the presence of தேவ God. சமூகத்திலே வாருங்கள். It's not that I should go into the presence of God. நான் தேவ சமூகத்திலே போக வேண்டும். After all, what's that you want? உங்களுக்கு என்ன வேணும்? You want to come into the presence of God to do the ministry? நீங்க வந்து தேவ சமூகத்தில ஊழியம் செய்யணுமா? Okay, you also come. சரி வாங்க. To show somebody he is misfit, அவன் அதற்கு தகுதி இல்லாததை காட்டி கொடுக்க it is a வேண்டும். managerial science. இது ஒரு நிர்வாகத்திலே காணப்படுறதான ஒரு முறை. To show somebody who is really misfit, உண்மையாகவே ஒரு ஆள் அந்த வேலைக்கு லாக்கி இல்லை என்றதை காட்டணுமா, you give him that job. அந்த வேலையை அவர்கிட்ட கொடுங்க. So Moses had a high managerial technique. அதனால மோசேக்கு அந்த நிர்வாகத்திலே மிக அதிகமான To show them that these people are totally misfit for the Lord's service, இந்த ஆட்கள் தேவனுடைய ஊழியம் செய்யறதுக்கு லாக்கி இல்லை என்பதை காட்டணும். Moses asked them to do the Lord's service. மோசே உடனே சொன்ன அந்த வேலையை செய்யுங்க. Okay, bring the census. நீங்கள் தூபங்களை கொண்டு That's what வாருங்கள். you want. அதான் உங்களுக்கு வேணும். I'm not going to resist you. நான் உங்களை தடுக்க போகிறது இல்லை. And later he says, அவன் பிறகு the சொல்கிறான், Lord will show. கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். I'm not going to show. நான் காட்டிக்கொள்ள I'm not போவதில்லை. going to show that I am elect of God. நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று நான் காட்ட The Lord போவதில்லை. will show. கர்த்தர் உனக்கு How காட்டுவார். humble he was. அவன் எவ்வளவு தாழ்மை He உள்ளவன். was on the pinnacle of humility. அவன் தாழ்மையுடைய உச்ச கட்டத்தில் இருக்கிறான். He will say, he says, அவன் சொல்லுறான், the Lord will show whom the Lord has chosen. கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்ட ஆள் யார் என்று சொல்லி உனக்கு The காட்டுவார். Lord will show me.
கர்த்தர் The காட்டுவார். Lord has chosen. கர்த்தனை I'm தெரிந்து not going to show it. நான் அதை காட்ட போறவல்ல. They also came. எல்லாரும் வந்தார்கள். They were standing there with the censers in their hands. அவருடைய கரங்களிலே தூபங்களோடு கூட We வருகிறார்கள். are going to do the Lord's ministry. நாங்கள் போய் கர்த்தருடைய ஊழியத்தை We செய்ய are going போகிறோம். to take up the leadership from Moses. மோசேயிடத்திலிருந்து அந்த தலைமை பொறுப்பை நாங்கள் எடுக்க போகிறோம். The earth clay. பூமி பிளந்தது. They all perished. அவள் எல்லாரும் அழிந்தார்கள். The earth opened its mouth and swallowed them up. பூமி வாயை திறந்து அவள் எல்லாரையும் They were விழுங்கிவிட்டது. not standing against Moses. மோசேக்கு விரோதமாக நிற்கவில்லை. They were standing against God who appointed Moses. மோசேயை நியமித்த தேவனுக்கு விரோதமாக நின்றார்கள். They were standing against God who appointed Moses. தேவன் மோசேயை நியமித்த தேவனுக்கு விரோதமாக They நின்றார்கள். rebelled against God's elect. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் And the பண்ணினார்கள். fire came from God. தேவனிடத்திலிருந்து அக்கினி வந்தது. Again fire came from God. திரும்ப தேவனிடத்திலிருந்து அக்கினி It புறப்பட்டு consumed வந்தது. the 250 people who were renowned. அங்கே சுற்றி நின்று கொண்டிருந்தான 250 பேரையும் அது பட்சித்து போட்டது. And not only that, மாத்திரமல்ல, if you read below, கீழே வாசிப்புள்ளன. the next day, அடுத்த நாள் the people came to Moses. ஜனங்கள் மோசேயிடத்தில் If வருவார்கள். you read from verse 41, 41 முதல் கொண்டு நீங்க people வாசிக்கலாம். came to Moses and said, மோசேயிடத்தில் ஜனங்கள் you சொல்வார்கள், killed our people. நீ எங்களுடைய ஜனங்களை கொன்று போட்டாய். You killed our people. நீ எங்களுடைய ஜனங்களை கொன்று போட்டாய். Again, திரும்ப God's wrath came. தேவனுடைய கோபாக்கினி And வந்தது. many more people perished. அநேகர் இன்னும் அழிந்து போனார்கள். Many more people perished. இன்னும் அநேகர் செத்து Even போனார்கள். there, அங்கேயும் கூட Moses didn't stand folding his hands. மோசே தன்னுடைய கையை காட்டிக்கொண்டு நிற்கவில்லை. He urged Aaron, ஆரோனுக்கு போய் சொல்கிறான், Aaron, take the censer. ஆரோனே நீ தூப கலசத்தை எடுத்துக்கொள். Run through the crowd. அங்கே ஜனங்கள் கூட ஓடு. Stand between the wrath of God and the perishing people. தேவனுடைய கோபாக்கினிக்கும் அழிந்து போன ஜனங்களுக்கும் மத்தியில நில்லு. As Jesus was hanging between God and the earth. இயேசு எப்படி தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியிலே தொங்கினாரோ, The prototype of God. Prototype of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம் As a high priest. பிரதான ஆசாரியனாக Aaron was standing before the wrath of God and the judgment of God and the perishing people. தேவனுடைய கோபாக்கினியும் தேவனுடைய அழிந்து போற ஜனங்களுக்கும் நடுவாக Many ஆரோன் perished in the wilderness. அநேகர் வனாந்தரத்தில் Why அழிக்கப்பட்டார்கள். did they perish in the ஏன் அவர் wilderness? வனாந்தரத்தில் அழிந்தார்கள்? Just because they stood against God's plan. தேவனுடைய God's elect. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக I know எழும்பினார்கள். that nobody is like that here. இங்கே ஒருவராகிலும் அப்படி இல்லை என்று But I tell you சொல்லி in the name of Jesus. ஆனால் இயேசுவின் நாமத்தால் நான் Don't make சொல்கிறேன். this mistake in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறை செய்ய வேண்டாம். Don't stand against God's elect. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நிற்க வேண்டாம். It is God has appointed a person to your position. தேவன் அந்த நிலைக்கு என்று சொல்லி ஒரு ஆளை அவரே நியமித்திருக்கிறார். Don't be against it. அதற்கு விரோதமாய் நிற்க There கூடாது. is a God's plan for you in it. உனக்கு என்று சொல்லி தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு. And Moses has got a work to do. மோசேஸ் செய்கிறதற்கு என்று ஒரு வேலை, Aaron has got a work to do. ஆரோனுக்கு செய்கிறதற்கு என்று ஒரு வேலை Korah has இருக்கிறது. got a work to do. கோராகும் அவனுக்கு செய்கிறதுக்கு வேலை இருக்கிறது. And other Israelites have got their jobs to do. மற்ற இஸ்ரவேல் ஜனங்களும் கூட வேலை செய்கிறதுக்கு என்று அவர்கள் வேலைகள் Korah இருக்கிறது. should not try to do the job of Moses. கோரா மோசே செய்ய வேண்டிய வேலையை செய்யக்கூடாது. Son has got a duty to do. மகன் செய்கிறதற்கு, No, SUN son. Suryan. சூரியனுக்கு செய்கிறதற்கு ஒரு வேலை இருக்கிறது. Moon has got a duty to do. சந்திரனுக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கிறது. Stars have got their duties. நட்சத்திரங்களுக்கு அதனுடைய வேலை They have இருக்கிறது. got their own paths. அவர்களுக்கு சொல்லி ஓடு பாதை உண்டு. And if the moon tries to become sun, சந்திரன் சூரியனாகுமானால், soon the sun tries to become moon, அல்லது சூரியன் சந்திரனாகுமானால் everything will be thrown out of gears. எல்லாம் கட்டுக்கு மீறி போக They know to do their duty. அவளுடைய வேலை செய்கிறதற்கு அவள் அறிந்திருந்தாள். In our bodies, நம்முடைய சரீரத்துல we have got eyes, கண்கள் இருக்கிறது, ears, காது இருக்கிறது, nose, மூக்கு இருக்கிறது, hands, கைகள் இருக்கிறது, feet. கால் They இருக்கிறது. got their duties to do. அவர்கள் செய்கிறதுக்கு சொல்லி வேலை இருக்கிறது. That's why Paul says, ஆகியதான் பவுல் சொல்கிறார், God has put them in their places according to his pleasure. தேவன் தம்முடைய பிரியத்தின்படியாக அதனை அதனுடைய இடத்தில் வைத்திருக்கிறார். God has kept eye there as he pleased. கண்ணை அது எங்க வைக்க வேண்டும் தேவன் பிரியப்பட்டாரோ அங்கே வைத்திருக்கிறார். He has kept the mouth where it should be. வாய் எங்கே இருக்க வேண்டுமோ அதை தேவன் அங்கே வைத்தார். He didn't put the mouth in any other place. வாயை வேறொரு இடத்துல வைக்கவில்லை. He didn't keep eyes in different place. கண்ணை வேறொரு இடத்துல அவர் வைக்கவில்லை. Where to keep the eyes, where to keep the mouth, where to keep the ears. கண் எங்க வைக்க வேண்டும், மூக்கு எங்க வைக்க வேண்டும், காது எங்க வைக்க வேண்டும் அவருக்கு தெரியும். And just imagine that eyes are all over the body. கண் சரீரம் முழுவதும் இருக்கிறது வைத்துக் How கொள்வார். horrible it would be. அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். And God didn't do it. He kept the eye in the head. தேவன் அப்படி செய்யவில்லை. கண்ணை அதனுடைய இடத்துல He வைத்தார். didn't put the eyes in the feet. கண்ணை காலில் வைக்கவில்லை. He didn't do it. அவர் செய்யவில்லை. So in the church, சபையில this is all God has done it. தேவன் செய்த காரியங்கள் We have to yield to it. நாம் அதற்கு விட்டு கொடுக்க We வேண்டும். have to submit to the Lord's leadership. கர்த்தருடைய அந்த தலைமைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க That's வேண்டும். why we read in 2 Peter அதான் 2 பேதுருல நாம் வாசிக்கிறோம். chapter 2 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் in verse 12. 12ஆம் வசனம். 2 Peter 2:12. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் But 12ஆம் these as வசனம். natural brute beasts made to be taken and destroyed speak evil of the things that they understand not, and shall utterly perish in their own corruption. இவர்களோ
பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் கீட்டிலே கெட்டொழிந்து அனிதத்தின் பலனை அடைவார்கள். We have to be very careful. கவனமா இருக்க வேண்டும். We should not open our mouth. வாய் திறக்கக்கூடாது. The Lord is doing. கர்த்தர் செய்கிறார். You have got a duty to do. நீங்கள் செய்கிறதற்கு ஒரு வேலை. Korah has got a duty to do. கோராகு செய்கிறதற்கு ஒரு வேலை. Do that duty to the best possible. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்றாக அந்த I tell you, even in a family situation it should exist. ஒரு குடும்ப சூழ்நிலையும் கூட இது காணப்பட வேண்டியது. That is a meaningful Tamil saying. தமிழிலே ஒரு அர்த்தமுள்ள சொல் உண்டு. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். There is a meaning in it. அதுல ஒரு அர்த்தம் உண்டு. God has given so and so as your husband. கணவனை இந்த ஆளை உங்களுக்கு கணவனாக தேவன் கொடுத்திருக்கார். I don't know why I say this. ஏன் சொல்வேன்னு தெரியவில்லை. And he has made him your head. அவனை அது உங்களுடைய தலைவனாக அவருடைய ஏற்றிருக்கிறார். You don't obey him. நீ கீழ்ப்படியாவிட்டா, you don't obey him, அவருக்கு நீ கீழ்ப்படியாம இல்லை. What are you doing? நீ என்ன செய்கிறாய்? As Korah, you are rebelling against your God's elect. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாக கோரா எப்படி இருந்தானோ அப்படி நீ இருக்கிறாய். God's elect, God's appointed person. தேவனாலே நியமிக்கப்பட்ட ஆளுக்கு விரோதமாக. God has appointed him as your husband. தேவன் அவனை உன்னுடைய கணவனாக நியமித்திருக்கிறார். What do you think? என்ன யோசிக்கிறேன்? You think too much of yourself. நீ உனக்கு ரொம்ப யோசிச்சிட்டு இருக்க. I will do as I want. நான் விரும்புவது போல நான் Don't I have the right to do? எனக்கு செய்யறதுக்கு உரிமை இல்லையா? You are rebelling against God. நீ தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறாய். And husbands கணவன்மார்கள் must know that wives have got a role to play. மனைவிமார்களுக்கு செய்கிறதற்கு என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் God has given them as your helpmate. தேவன் அவர்களுக்கு உங்களுக்கு அவர் ஏற்ற துணையாய் கொடுத்திருக்கிறார். God has given them. தேவன் கொடுத்திருக்கிறார். So you must know it's a gift God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்ததான ஈவு என்று நீங்கள் எடுக்க வேண்டும். Children have got a role to play. பிள்ளைகள் அதே போல செய்கிறதற்கு என்று வேலை Not only in a church, சபையிலே மாத்திரமல்ல குடும்பத்திலே we see this God's appointment. தேவனுடைய நியமங்களை நாம் பார்க்கிறோம். We have to obey. நாம் கீழ்ப்படிய We வேண்டும். have to yield. நாம் விட்டு We கொடுக்க should not வேண்டும். resist. நாம் எதிர்க்க கூடாது. Thereby we receive rich God's blessings. அதன் மூலமாக தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Praise be to Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Korah and his people, those who rebelled against God's elect, they were destroyed in the wilderness. தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய நியமனத்துக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணின கோராவும் அவனுடைய ஆட்களும் வனாந்தரத்துக்கு அழிக்கப்பட்டார்கள். Sixthly, ஆறாவதாக can you turn with us to Numbers chapter 21? எண்ணாகமம் 21 அதிகாரத்தில் தயவு செய்து திருப்புங்கள். Numbers chapter 21, எண்ணாகமம் 21 verses 4 and 5. 4-5 வசனங்கள். And they journeyed from the Mount Hor by the way of Red Sea to compass the land of Edom, and the soul of the people was much discouraged because of the way. And the people spake against God and against Moses, wherefore have you brought us up out of Egypt to die in the wilderness? For there is no bread, neither is there any water, and our soul loath this light bread. அவர்கள் ஏதும் தேசத்தை சுற்றி பார்க்கும்போது ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிபடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்தை சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணதென்ன? அங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். And the Lord sent fiery serpents among the people, and they bit the people, and much people of Israel died. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். Much people died. அநேக ஜனங்கள் It செத்தார்கள். is a caution for you and I. அது உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு எச்சரிப்பு. Again I remind you, திரும்ப நான் உங்களுக்கு who நினைவுபடுத்துகிறேன். were this much people? இந்த அநேக ஜனங்கள் யார்? Came out of Egypt, எகிப்தை விட்டு வந்தவர்கள், crossed the Red Sea, சிவந்த சமுத்திரத்தை ate கடந்தவர்கள், manna, மன்னாவை drank புசித்தவர்கள், spiritual water, ஆவிக்குரிய தண்ணீரை led by குடித்தவர்கள், the Spirit of God. தேவனுடைய ஆவியால் They நடத்தப்பட்டவர்கள், saw the miracles of God. தேவனுடைய அற்புதங்களை கண்டவர்கள், They died in the wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே They செத்தார்கள். died in the wilderness. அவர்கள் வனாந்தரத்திலே Why செத்தார்கள். did they die? அப்படி ஏன் In செத்தார்கள்? the latter part of verse 4, 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, the soul of the people was much discouraged because of the way. வழி நிமித்தம் ஜனங்கள் மனம் அடிவடைந்தார்கள். Because of the way, their soul was discouraged. அவருடைய வழி நிமித்தமாக அவருடைய ஆத்மா சோர்வடைந்தது. Probably they would have thought like this. ஒருவேளை இப்படி யோசித்திருந்திருக்க கூடும். Just crossing the, coming out of Egypt, எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து landing in promised land. நேர வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள பிரவேசித்து விட்டார். A land that flows with milk and honey. பாலும் தேனும் ஒரு They தேசத்துக்குள்ள. never thought in between there would be a wilderness. இதுக்கு மத்தியில ஒரு வனாந்தரம் இருக்கும் என்று சொல்லி அவள் யோசிக்கவே இல்லை. They never had that. They never expected that. அதை அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. Now they have to go through a hard path. இப்போது கடினமான பாதையின் வழியாக கடந்து போக They have to வேண்டியது. go through wilderness. வனாந்தரத்தின் வழியே போக They வேண்டியது. never thought this would come in between. இது இடையில வரும் என்று அவள் யோசிக்கவே இல்லை. From Egypt எகிப்து to a தேசத்துல land that flows with milk and honey. பாலும் தேனும் ஓடுற ஒரு Now தேசம். they were much discouraged because of the way. வழி நிமித்தமாக அவர்கள் மிகவும் And அதைரியப்படுகிறார்கள். they started murmuring. முறுமுறுக்க Oh, ஆரம்பிக்கிறார்கள். we are going to die in the wilderness. வனாந்தரத்திலே நாங்கள் சாக The போகிறோம். Lord said, as you say, கர்த்தர் சொன்னார், நீ சொன்னபடியே so shall it be. அப்படியே You ஆகட்டும். say that you'll die in the wilderness. Okay, you die in the wilderness. வனாந்தரத்திலே செத்து போவேன்னு சொன்னா அப்படியே செத்து போ.
God didn't bring them into the wilderness that they should die. அவர்கள் மரிக்கும்படியாக சாகும்படியாக வனாந்தரத்துக்கு தேவன் அவர்களை கொண்டு வரவில்லை. This is why many people after salvation, after baptism, they get discouraged. இப்படிதான் அநேக ஜனங்கள் தங்களுடைய ரட்சிப்புக்கு பிறகு ஞானஸ்நானத்துக்கு பிறகு இப்படிப்பட்டதான அதைக்குள்ளாகிறார்கள். They have to face a lot of things which never expected before their baptism. ஞானஸ்நானத்துக்கு முன்பாக எதிர்பார்த்திராத அநேக காரியங்கள் அவர்களுக்கு வருகிறது. Now this is a question with them. இது இப்போ அவர்களுக்கு ஒரு கேள்வி. We could not continue here, we could not go back. தொடர்ந்து இங்க இருக்க முடியல, பின்னாலேயும் போக முடியல. We cannot attain the holiness that is up to Zion. சீயோனுக்கு உள்ளதான அந்த பரிசுத்தத்தை அடைய முடியல. That path is very difficult. அந்த பாதை மிக கடினமானது. Going back now the people will laugh. திரும்பி போக முயற்சினா ஜனங்கள் சிரிப்பார்கள். So they were very much perplexed. ஆகினால ஒரு பெரிய பதட்டத்தில் they didn't know what they could do. என்ன செய்யறதுன்னு தெரியல. They could neither go forward, they could neither go back. முன்னேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல. And they try to think now they have to be satisfied with their stand. இப்போது அவர்களுக்கு நிலையோடு கூட திருப்தியாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். And there they find a type of a what I can say, a false satisfaction. ஒரு தவறான திருப்தி அவர்களுக்குள்ளாக வருகிறது. False worship. ஒரு பொய்யான ஆராதனை. You may have heard about this tail cut jackal. இந்த வால் அறுபட்டதான குளநடை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். And it was a very stealing jackal. அது ரொம்ப திருடுற ஒன்று. So the husbandman was waiting to catch this jackal. அதனால இதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தோட்டக்காரன் காத்துக்கிட்டான். Every night it would come and steal chicken and other things. ராத்திரில வந்து அது கோழி குஞ்செல்லாம் திருடிட்டு போய்டும். So one day he was waiting with a big rod. ஒரு பெரிய தடி வைத்து the jackal came. அந்த குளநடை வந்தது. He just put a hit. ஒரே அடி அடிச்சிட்டான். It ran. ஓடிடுச்சு. Somewhere the tail alone was cut. எப்படியோ வால் அறுந்துச்சு. Now he didn't want to go back. இப்ப திரும்பி போக விருப்பம் இல்லை. He goes back to the woods. திரும்பி காட்டுக்கு போகனா all the other jackals will laugh at it. மற்ற எல்லா குள்ளநரியும் அதை பார்த்து சிரிக்கும். So it was feeling very shy. ரொம்ப வெக்கம் அதுக்கு. So he did one thing. ஒன்னு செஞ்சுச்சு. Just it knelt down on the midst of a maidan. ஒரு மைதானத்து மத்தியில முட்டி போட்டுக்கொண்டு. It looked up. மேல பார்த்துச்சு. And started laughing, singing and all. சிரிக்க ஆரம்பிச்சது, பாட்டு பாட ஆரம்பிச்சது. So many jackals came. குள்ளநரி எல்லாம் சுத்தி வந்துச்சு. Continued singing. தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தது. They said, what happened to you? What happened to you? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? I see God. I see God. கடவுளை பார்க்கிறேன், கடவுளை பார்க்கிறேன். They all looked up. We don't see God. நாங்க பார்க்கலையே. Where is God? எங்க இருக்கார் கடவுள்? No, you all can't see. I only can see. இல்ல நீங்க எல்லாம் பார்க்க முடியாது, நான் மாத்திரம் தான் பார்க்க முடியும். You can see. ஏன் நீ மாத்திரம் பார்க்க முடியும்? Because I cut my tail. என் வாலை நான் அறுத்துட்டேன். You all cut your tail, you can see God. வால் அறுத்து பாரு, உனக்கு தெரியும். So one after the other the jackals started cutting their tails. ஒண்ணொண்ணா வால் அறுக்க ஆரம்பிச்சது. Now they looked up. மேல பாக்குது. They also started singing. எல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சு. You know why? ஏன் தெரியுமா? They are also feeling shy. இப்ப அதுக்கும் வெக்கம். If they say that we don't see God, நாங்க கடவுளை பார்க்கலன்னு சொல்லுன்னு சொன்னா, I don't know what this fox will ask them to do again. திரும்ப இந்த நரி என்ன செய்ய சொல்லுன்னு தெரியாது. A type of a tribe is coming like that. அப்படிப்பட்டதான ஒரு சந்ததி வருகிறது. A type of a false satisfaction. ஒரு தவறான திருப்தி. Oh, we have taken baptism. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். Oh, we have received the Holy Spirit. பரிசுத்தாவியையும் பெற்றுக்கொண்டோம். Oh, we have done this, we have done that. இதை செஞ்சிருக்கோம், அதை But in their heart, இருதயத்துல somehow we left that old things. பழச நம்ம விட்டுட்டுமே என்ற ஒரு எண்ணம். By mistake we had done this. தப்பு தவறுமா இந்த காரியத்தை நாம் செஞ்சோம். Now we say that we don't have satisfaction in this. இதுல திருப்தி இல்லைன்னு சொல்லுவோம்னு சொன்னா people will laugh at us. ஜனங்க சிரிப்பாங்க. They don't find a real joy in worshiping. உண்மையாய் தேவனை ஆராதிக்கிறதுல மகிழ்ச்சி அவர்களுக்கு they are discouraged much of the path in which the Lord is leading them through. தேவன் அவர்களை நடத்தி வந்த பாதை நிமித்தமாக அவர்கள் மிகவும் மனம் அடிவடைந்தார்கள். They are killed by the fiery serpents. அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களினாலே செத்தார்கள். Is really Christian living a joy to you? உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? Is really Christian living a joy to you? உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதா? In the name of Jesus. இயேசுவின் நாமத்தால் every day I enjoy Christ. ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை ups and downs come. மேடு பள்ளங்கள் வரும். I get discouraged. அடைவுகள் வரும். I fight against God. தேவனுக்கு விரோதமாக Lord, why did you permit this? இது ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே? I wanted to go back to job. நான் திரும்ப வேலைக்கு போக வேண்டும். I wanted to go back from my calling. என்னுடைய அழைப்பை விட்டு போக நான் விரும்புகிறேன். I am an ordinary man. ஒரு சாதாரண மனுஷன். Maybe I may not have the steadfastness most of you have. உங்களுக்கு இருக்கிற உறுதி அநேகருக்கு இருக்கிறது போல எனக்கு இல்லாமல் இருக்கலாம். Yet என்றாலும் I can say one thing assuredly. ஒன்று நிச்சயமா நான் சொல்ல முடியும். Christian living is a real joy to me. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. I really enjoy it. உண்மையாகவே நான் அனுபவிக்கிறேன். I following Christ is a challenge to me. கிறிஸ்துவை பின்பற்றுவது எனக்குள்ள ஒரு சவால். His demands are not at all difficult. அவர் கேட்கிற காரியங்கள் கடினமானது. He has never told me to do something which is really difficult. உண்மையாகவே கடினமா இருக்கிற ஒன்றை செய்யும்படியாக till this day he didn't ask me to do something which is impossible for me to do. இந்த நாள் வரையிலேயும் என்னாலே முடியாது என்று நினைக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்லவே இல்லை. I following Christ. That's what Christ said. அதான் கிறிஸ்து சொன்னார். In Matthew 11:29-30. மத்தேயு 11:29 My yoke is easy. என்னுடைய நுகம் மிருதுவாய். My yoke is easy. என்னுடைய நுகம் மிருதுவாய்.
Learn of me. என்னிடத்தில் You கற்றுக்கொள்ளுங்கள். shall have rest for your souls. உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் Can you உண்டு. just say one thing from the Bible which is really difficult to do from the teachings of Christ? கிறிஸ்துவனுடைய போதனையிலிருந்து இது செய்ய கடினமான ஒரு காரியம் என்று சொல்லி ஆகிலும் ஒன்றை சொல்ல He முடியுமா? didn't tell you to do anything very difficult. கடினமான ஒன்றையும் அவர் He சொல்லவில்லை. didn't tell me you had to give every day 5 sovereign gold that only you can be a servant of God. ஒவ்வொரு நாளும் நீ 5 சவரன் பொன் தர வேண்டும், அப்பதான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க முடியும் He என்று didn't சொல்லவில்லை. demand from me even a candle. ஒரு மெழுகுவர்த்தியை கூட அவரிடத்தில் கேட்கவில்லை. He didn't demand my flesh. என்னுடைய மாம்சத்தை அவர் He கேட்கவில்லை. didn't say cut off your fingers. உன்னுடைய விரலை வெட்டிக்கொள் என்று He சொல்லவில்லை. didn't say that to pluck off your eyes. உன்னுடைய கண்ணை பிடுங்கிக்கொள் என்று He didn't சொல்லவில்லை. tell me anything, something that's very impossible for me to do. என்னால செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்ய சொல்லும்படியாய் Even சொல்லவில்லை. all he wants me to do is for my blessings. செய்ய சொல்ற எல்லா காரியமுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் சொல்லுறேன். That's why we read in 1 John. ஆகிய நான் 1 யோவான் I want one of you to read it. I'll finish now. வாசிங்கள். 1 யோவான் Chapter 5 verse 3. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 5 verse 3. Sister, சகோதரியே, sister, brothers, listen. சகோதர சகோதரி கவனியுங்கள். His commandments are not at all burdensome. அவருடைய கற்பனைகள் கடினமானதே இல்லை. His commandments are not at all burdensome. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளே அல்ல. Don't think they are very difficult to follow. பின்பற்றுவது கடினம் என்று Don't be சொல்லி discouraged by the way. வழி நிமித்தமாக நீங்கள் Don't be அதைரியப்படக்கூடாது. discouraged by the way. வழி நிமித்தமாக நீங்கள் அதைரியப்படக்கூடாது. To encourage you, I say, உங்களை உற்சாகப்படுத்தும் not only one of these commandments or one of that commandments. இந்த கற்பனையோ அல்லது அந்த கற்பனையில ஒன்று. When you start obeying God's commandments, தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறவர்களே they are very easy. அவைகள் மிக மிக லகுவானது. That's what Jayapal told me. அதான் சகன் ஜெயபால் பேசினார். His wife shared with him after she removed idols. அவருடைய விக்கிரகங்களை அவருடைய மனைவி கழட்டின பிறகு அவர் சொன்னார்களா, What a big burden I had. எனக்கு எவ்வளவு பெரிய பாரம் இருந்தது, How easy I feel now. இப்ப எவ்வளவு லகுவாக நான் உணர்கிறேன். It's a joy in her. அவளுக்குள்ள மகிழ்ச்சி. She was able to feel that only after she removed it. அதை கழட்டின பிறகுதான் அவளால் அதை அறிந்து கொள்ள She முடியும். was able to see the burden that was pressing her only after she removed அவள் it. கழட்டின பிறகுதான் அவளுக்குள்ளாய் அழுத்திக் கொண்டிருந்த பாரத்தை அவளால் உணர முடியும். Not I'm talking about jewels. நகை குறித்து நான் In any பேசவில்லை. commandment, எந்த ஒரு கற்பனையாக you just இருந்தாலும் start சரி, obeying it. கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். It will be very easy. அது லகுவாக It's இருக்கும். a blessed experience. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். Don't be discouraged by the way. வழி நிமித்தமாக நீங்கள் அதை அறித்துக் John கொள்ளலாம். chapter 6 யோவான் 6ஆம் அதிகாரம் in verse 60. 16ஆம் வசனம். John 6:60. யோவான் 6ஆம் Many அதிகாரம். therefore of his disciples when they heard this said, This is an hard saying, who can hear it? 6:60. 60. Ah. கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். Ah. சீசர்கள் அதை குறித்து பொறுமை கூடாது என்று In verse 66, from that time many of his disciples went back and walked no more with him. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். It happened, it happens, it will happen. அது நடந்தது, அது நடக்கிறது, அது நடக்கும். It's a hard say. இது கடினமான Who ஒரு will follow this? யார் Who பின்பற்றுவார்கள்? will go by this way? யார் இந்த வழியாய் போக முடியும்? Now they are not sinners, அவள் பாவிகள் அல்ல, they are not presumptuous rogues, அவள் துரியகரமான ஆட்கள் அல்ல, they are not murderers, அவள் they கொலைக்காரர்கள் are அல்ல, not adulterers, விபச்சாரக்காரர்கள் அல்ல. disciples of Jesus Christ. இயேசுவுடைய சீஷர்கள், Disciples of Jesus Christ இயேசுவுடைய who சீஷர்கள், joined the ministry of Jesus, இயேசுவுடைய ஊழியத்திலே who சேர்ந்தவர்கள், enlisted themselves to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக தங்களை சேர்த்துக் கொண்டவர்கள். Now they walked with him, they went with him, no more. அவர்களோடு கூட அவர்கள் பின்பற்றி போகவில்லை. They were not with Jesus anymore. இதற்கு பின்பு அவர்களோ இயேசுவோடு கூட Only இருக்கவில்லை. one reason. ஒரே ஒரு காரணம், This is a hard say. இது கடினமான உபதேசம், This is a hard say. இது கடினமான போதனை. They were lost in the way. வழியிலே அவர்கள் தவறினார்கள். Finally, கடைசியாக Numbers 25, எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் verse 3 and 9. 3ஆம் வசனமும் 9ஆம் வசனம். Numbers 25, எண்ணாகமம் 25 verse 3 and 9. And Israel joined himself unto Baal Peor, and the anger of the Lord was kindled against Israel. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரையும் பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. And those that died in the plague were 24,000. Verse 9. 9ஆம் வசனம். அந்த வாங்கின செத்தவர்கள் 24,000 பேர். What was the sin? அது செய்த பாவம் என்ன? It was the sin of fornication. அது வேசித்தனம். What was that fornication? அது என்ன வேசித்தனம்? The God has chosen them to be his elect. தேவன் அவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனங்களாக வைத்துக் I கொள்ள. want to give you a number of references on it, but I don't have time. அநேக வசனங்களை இதை குறித்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் நேரம் இல்லை. If you read Numbers 23:9, எண்ணாகமம் 23:9 வாசிப்பில் God has chosen them
to dwell solitarily. தனித்து இருக்கும்படியாக தேவனை தெரிந்து கொண்டார். He has chosen them that they should not mix with other nations. மற்ற ஜாதிகளோடு அவர் சம்பந்தம் கலக்க கூடாதுன்னு சொல்லி விரும்பினார். God has chosen them that they should not learn the ways of the other nations. மற்ற ஜாதிகளுடைய வழிகளை அவர் கற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்பினார். God wanted them to be a holy nation. தேவன் அவர்களை பரிசுத்த ஜாதியாக இருக்கும்படியாக விரும்பினார். Separated from all the other nations. மற்ற எல்லா ஜாதிகளை விட்டு பிரிந்த ஒரு ஜாதியாக இருக்கும்படியாக. In all their lifestyle. அவருடைய வாழ்க்கை முறை பொழுது. In their worship. அவருடைய ஆராதனையில. They should be different. அவர்கள் வித்தியாசமா இருக்க வேண்டும். They should not follow the ways of another religion. மற்ற ஒரு மார்க்கத்தாருடைய வழியை பின்பற்றக்கூடாது. They should not follow the worldliness. உலகத்தையும் அவர்கள் பின்பற்றக்கூடாது. God selected them, God separated them from all the other nations of the world. உலகத்தில் மற்ற ஜாதிகளில் இருந்த தேவன் அவர்களை மாத்திரம் தனித்து பிரித்து எடுத்தார். But here இங்க வாசிக்கிறோம். They started mingling with the Midianites. மீதியான ஸ்திரீகளோடு கூட இவர்கள் சம்பந்தம் கலக்க ஆரம்பிக்கிறார்கள். And a whoredom came. அங்கே வேசித்தனம் வந்தது. With the daughters of Moab. மோவாபிய ஸ்திரீகளோடு கூட. And God's punishment came. தேவனுடைய தண்டனை அங்கே வந்தது. Briefly I say, சுருக்கமாக in a spiritual life also, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட this happens. இது நடக்கிறது. If you read 2 Corinthians chapter 11 verses 2 and 3, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்பீர்கள். 2 and 3, 2-3 வசனங்கள். God has exposed us to be a virgin to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு to a wife to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கற்புள்ள கன்னிகளாக இருக்கும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார். A chaste virgin. கற்புள்ள கன்னிகை. What does it actually mean? அது அர்த்தம் என்ன? Loyal only to Jesus. இயேசுவுக்கு மாத்திரம் உண்மையுள்ளவளாக. Loyal only to Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் உண்மையுள்ளவளாக. What does the serpent do? ஆனால் சர்ப்பம் என்ன செய்தது? Serpent just it comes against us. அது நமக்கு விரோதமாக வருகிறது. With its subtlety, தன்னுடைய தந்திரத்தினாலே it deviates our mind from the sincerity that is towards Christ. கிறிஸ்துவின் நிமித்தமாய் நமக்கு இருக்கிற மன உண்மையிலிருந்து அது நம்மை விலகும்படியாய் செய்கிறது. Our heart deviates from Jesus Christ. நம்முடைய இருதயமானது கிறிஸ்துவை விட்டு விலகும்படி செய்கிறது. In other words, it makes the church to lose its chastity towards God. தேவனை குறித்துதான தன்னுடைய கற்பிலிருந்து சபை இழந்து போகும்படியாக செய்கிறது. Now the church should be loyal only to Jesus. இப்போ சபையானது தேவனுக்கு மாத்திரம் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். It's very simple. மிக சாதாரணமான When a woman says, ஸ்திரீ சொல்றவளில husband plus கணவனும் கூட இன்னொரு சேர்க்கும்போது it's a sin of adultery. அது விபச்சார பாவம். Spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக when we say God plus தேவனோடு கூட வேறொன்று என்று சொல்லும்போது Jesus plus இயேசுவோடு கூட வேறொன்று என்று it is a spiritual sin. அது ஆவிக்குரிய பாவமாக இருக்கிறது. In Tamil that is beautiful. தமிழில் மிக அழகா இருக்கிறது. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை, a loyalty to Christ. கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து clinging on to Christ. கிறிஸ்துவை பற்றி I belong to Christ and Christ alone. கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நான் சொந்தமானவன். உங்களுடைய இருதயமானது, in your mind, உங்களுடைய மனமானது, if you don't have that sincerity, அந்த உண்மை இல்லாமல் போகுமானால் you are losing your spiritual chastity. நீங்களுடைய ஆவிக்குரிய கற்பை இழந்து போகிறீர்கள். Again, திரும்ப in your lifestyle, உங்களுடைய வாழ்க்கை முறையில not only following what the Bible says, வேதம் சொல்கிறபடி மாத்திரம் you are following what your caste says, what your relatives say. உங்களுடைய ஜாதி என்ன சொல்றது, உங்களுடைய ஜனங்கள் என்ன சொல்றார்கள் அதை பின்பற்றுகிறீர்கள். You go by your ஊர் வழக்கம், உங்க ஊர் வழக்கத்தின்படி, go by your ஜாதி வழக்கம், உங்களுடைய ஜாதி வழக்கத்தின்படி போகிறீர்கள். and you mix Bible and the trade culture, வேதத்தையும் கலாச்சாரத்தையும் ஒன்றாக சேர்த்துக் கொள்கிறீர்கள். That is a spiritual fornication. ஆவிக்குரிய வேசித்தனம். And again, திரும்ப Christ and world, கிறிஸ்துவும் உலகமும். In James chapter 4 verse 4, யாக்கோபு 4:4, you adulterers, the love of the world is enmity unto God. விபச்சாரக்காரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. You love Christ, நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள், you love world. உலகத்தையும் நேசிக்கிறீர்கள். You love the world that hated Christ your husband. உங்களுடைய கணவனாகிய கிறிஸ்துவை பகைத்த அந்த உலகத்தை நீங்கள் நேசிக்கிறீர்கள். What would we call a woman who loves the enemy of her husband? ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனுடைய விரோதியை நேசிப்பாள் என்றால் என்ன என்று சொல்லி அழைக்கிறது? What can we call a Christian who loves the world which hated Christ? அல்லது கிறிஸ்துவை பகைத்த உலகத்தை நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவனை என்ன என்று சொல்லி கூப்பிடுறது? It's very terrible. பயங்கரமானவன். They started mixing with the world on their way. அவருடைய வழியை உலகத்தோடு அவர்கள் கலக்க ஆரம்பித்தார்கள். They started mixing with the people with the Moabites and Midianites. மோவாபியருடன் கூட மீதியானவருடன் கூட அவர்கள் சம்பந்தம் கலக்க ஆரம்பித்தார்கள். 24,000 people died. 24,000 பேர் செத்தார்கள். The Lord has spoken to us. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். That's why we read in 1 Corinthians. ஆகையால் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். The Bible says in chapter 10. 10ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது. All these things are written for our admonition. இவைகள் எல்லாம்
நாம் எச்சரிக்கப்படும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. Now these things, verse 6, were our examples to the intent we should lust after evil things as they also lusted. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு துஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. Verse 11, 11ஆம் வசனம். all these things that happen unto them for ensamples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. இவைகள் எல்லாம் துஷ்டாந்தங்கள் அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. Our own admonition. நாம் எச்சரிக்கப்படும்படியாக. Faithful is he that called. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He is able to keep us through. அவர் நம்மை கடைசி வரை காக்க. He is able to keep us from falling. விழாதபடிக்கு நம்மை காக்க வல்லவர். You surrender yourself to God. உங்களை முற்றிலுமாக தேவனுக்கு. Shall we just kneel before God? நாம் முழங்கால் படிடுவோம். I want you to go home and meditate this message again. இந்த செய்தியை திரும்ப நீங்கள் போய் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் We should not be ignorant of this. நாம் இதை குறித்து அறியாமல் இருக்க கூடாது. Many of them were lost. அவர்களில் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். Their life was not pleased with God. God was not pleased with their life. காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் பிரியம் கொள்ளாதபடியினால். They had the spirit of idolatry. அவர்களுக்குள்ளாக விக்கிரக ஆராதனையின் ஆவி இருந்தது. They had the spirit of murmuring. முறுமுறுக்கிற ஆவி இருந்தது. They had the spirit of false worship. தவறான ஆராதனை என்ற ஆவி. They worshipped God in a way that God has never commanded. தேவன் கட்டளையிடாத வழியிலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். They had the spirit of spreading rumors. அவர்கள் வதந்திகளை பரப்புகிற ஆவி அவர்களுக்கு. The spirit of rebelling against God's elect. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற ஆவி இருந்தது. They had a spirit of discouragement of the way. வழியிலே மனசோர்வடைகிறதான ஒரு ஆவி இருந்தது. And they had a spirit of mixing with the cultures of the land. தேசத்தினுடைய கலாச்சாரத்தோடு கலந்து போகிறதான ஒரு ஆவி அவர்களுக்கு. They couldn't be pure for God. தேவனுக்கு என்று சொல்லி அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. They couldn't keep their spiritual chastity for God. தேவனுக்கு என்று சொல்லி தங்களுடைய ஆவிக்குரிய கற்பை அவர்களாலே காத்து. Revelation chapter 14, வெளிப்படுத்தின விசேஷம் 14 verse 4 says, 4ஆம் வசனம் they சொல்லுகிறது, are virgins. அவர்கள் கன்னிகைகள், கற்புள்ளவர்கள். They were chaste. அவர்கள் கற்புள்ள They கன்னிகைகள். were not adulterated by the world. உலகத்தினாலே கரைபடாதவர்களாக. They were not corrupted by the other religions. மற்ற மார்க்கங்களினாலே கரைபடாதவர்களாக. They were not corrupted by the practices of false worship. தவறான ஆராதனை என்ற பழக்கத்தினாலே கரைப்படுத்தப்படாதவர்களாக இருந்தார்கள். Pure for God. தேவனுக்கென்று பரிசுத்தமானவர்கள். Hallelujah. 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 Praise you, Lord. God has called you. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். He will accomplish it in your life. அதை அவர் உள்ளே நிறைவேற்றுவார். Hallelujah. With fear and trembling. பயத்தோடும் கூட நடுக்கத்தோடும் கூட Perfect your salvation. உங்களுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துங்கள்.